Fuel flow on, engine start. Oil pressure, check. Phantom power, 48 volts. Directional signal, check. RPM increasing, check. Navigational devices on and locked. Beacon lights on. Highway lights on. நல்லா பாடு எல்லாம் ஒவ்வொரு காராக வருது. அவர் யாருன்னு நாங்கள் பெரியவர் பாப்பா எடுப்பாங்க. இப்படி போயிட்டு உள்ளத்தில் போயிட்டு வேணாலும் எக்ஸிட் பண்ணலாம். இப்படி போகக்கூடாது. அது மக்களுக்கு தெரியணும். அனௌன்ஸ் பண்ணிங்களா? சிஎஸ்சி சேர்த்துங்களா? சொல்லிட்டு கூடாது. வேலை வெளியே வரும். சேராது இயல்வது நாடு என்ற ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நலத்துடனும் வளத்துடனும் திகழும் நம் இந்திய தாய் திருநாட்டில் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோருமே நாட்டு மன்னர் என்று சொன்ன சுதந்திர கவி பாரதியின் கனவு நனவான நன்னாள் என்று உலக ஜனநாயகத்தின் ஒப்பற்ற உதாரணமாய் மக்களாட்சியின் மாண்பிற்கு மதிப்புறு சான்றாய் மக்கள் உரிமைகள் எப்படி மதிக்கப்படுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இன்று உலக அரங்கில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது நம் நாடு. இத்தனை பெருமைகளை இந்திய மக்களாகிய நாமும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் தாய் திருநாடும் பெறுவதற்கு அடித்தளமாக ஆதாரமாக அமைந்தது நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமே. இத்தனை பெருமிதங்களை ஒருங்கே பெற்ற நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்ற அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. நம் மண் உரிமை, மக்கள் உரிமை, பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம் என ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து கூடி விவாதித்து ஆய்ந்து அறிந்து நிறுத்து நிதானித்து இறுதியில் தீர்மானி நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சாதனை சரித்திரங்களோடு சகோதரத்துவத்தோடு நம் எதிர்கால தலைமுறைகளும் கொண்டாட வழிவகுத்து கொடுப்போம். உலகின் மறுமலர்ச்சியே மக்களாட்சி மலர்ந்த நாடுகளால் மட்டுமே சாத்தியமானது. அவற்றுள் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகிய நம் நாட்டிற்கு தனி பெருமிதம் உள்ளது. அகிம்சையை உலகிற்கு போதித்த நம் நாட்டின் பெருமிதம் இமயம் போல் உயர்ந்து நிற்க இங்கு நடக்கும் மக்களாட்சியே அடித்தளம். உலகம் of new India, a nation that is both truly democratic and steadfastly republican in spirit. குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்வுகளில் முக்கிய அம்சமாக நம் நாட்டின் பெருமையை, கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக ராணுவம் மற்றும் காவல்துறை மற்றும் சாரணர் படையின் அணிவகுப்பு, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், துறைகள் சார்ந்த அலங்கார அணிவகுப்பு ஊர்திகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த நன்னாளில் சிறப்பாக பணியாற்றிய சீருடை பணியாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருதுகள், பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களை வழங்கி வருகிறது. இந்த பதக்கத்துடன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த கோட்டை அமீர் அவர்களின் பெயரால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebrations. The ceremonial piloting and outriding to the Honorable Chief Minister of Tamil Nadu is supervised by Julius Christopher, Assistant Commissioner of Greater Rishabh Singh, Indian Air Force. ராணுவ படைப்பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு இதோ. The Army contingent is commanded by Captain Vidit Biswas. கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Sharat Bharadwaj. ராணுவ கூட்டுக்குழல் முரசுசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is directed by Nat Subedar V. வான்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். கடலோர காவல்படை ஊர்தி கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. The Coast Guard float is headed by Rishabh Singh, Indian Air Force. ராணுவ படைப்பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு இதோ. The Army contingent is commanded by Captain Vidit Biswas. கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Sharat Bharadwaj. ராணுவ கூட்டுக்குழல் முரசுசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is directed by Nat Subedar V. கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. The Army tableau is commanded by Defedaar Sandeep Kumar. On display is the compact bulletproof light specialist vehicle loaded with cutting-edge technology and a formidable state-of-the-art T-90 tank Bhishma. கடற்படை ஊர்தி கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. On display is a compact and the most formidable state-of-the-art T-90 tank Bhishma. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறைகள் சார்பாக வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். Tableau featuring vehicles such as water mist bike, rapid response vehicle, emergency rescue vehicle and the water tanker used for firefighting operations representing the Department of Fire and Rescue Services. வாட்டர்லெஸ் பைக், துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர் தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி, உயர் நீட்டிப்பு ஏணி ஊர்தி மற்றும் மோப்பநாய் படை போன்றவை இந்த அணிவகுப்பில் ஈடுபட்டிருக்கின்றன.
அலங்கார ஊர்தி அணிவகுப்பினை நாம் அனைவரும் ரசனையோடு கண்டுகளித்தோம். இப்போது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் அணிவகுப்பு தளவாய் சார்பில் பூதியா இந்திய வான்படை அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து அணிவகுப்பு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்படும் சுய உதவிக்குழு தொழில் முனைவோர் கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன், நகை கடன், சிறு வணிக கடன், சிறுவர் திட்டம் கூறப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார திட்டங்களை விளக்கி வருகிறது. சுற்றுலாத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்ஷம் செயலி, வாக்காளர் உதவியல் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Information Technology. தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் தரவு மைய சேவைகள், டிஜிட்டல் மயமாக்குதலை கட்டமைத்தல், தமிழ்நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் ஏற்பாட்டின் தாக்கம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Housing and Urban குறித்த தகவல்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தமிழ்நாட்டு மீனவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், மீன்வள ஆதாரத்தை பாதுகாத்தல், மீன்பிடிப்பு மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு முறைகள், மீனவர்களுக்கான நிவாரண தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பாக குடியிருப்பு பணிகள், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா, தீவுத்திடல் பொருட்காட்சி மையம், கொளத்தூர் முதல்வர் படைப்படம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வனத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Forest. நம் தமிழ்நாட்டில் உள்ள வனங்கள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோள பாதுகாப்பகம் அகஸ்தியர் மலை உயிர்கோள பரப்பையும் கொண்டுள்ளது. வனத்துறை சார்பான திட்டங்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The decorated tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. சர்வம் சக்தி மையம் என்பதை உணர்த்தும் இந்து சமய அறநிலையங்கள் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. பழமையான சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு, நவராத்திரி திட்டங்களை விளக்கி வருகிறது. சுற்றுலாத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் துறை மற்றும் கடற்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. Tableau representing the Department of Handlooms, Handicrafts, Textile and Khadi. கடந்த 90 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காப்டெக்ஸ் நிறுவனம் அதன் விற்பனை சாதனை தனித்தன்மை மிக்க தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது மங்கள இசை. சுதையும் லயமும் மிகச்சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு. The Mangala Isai float from the Department of Information and Public Relations. செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இந்த ஊர்தியில் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மக்கள் இசையை பேரறிவு சிலை என்றும் தமிழர்கள் தலைநிமிர்ந்து சமத்துவத்தோடும் பகுத்தறிவோடும் உலகெங்கும் பல சரித்திர சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்றால் அதற்கு முழுமுதல் காரணம்
தமிழக முதல்வர் அவர்களுடைய நிர்வாகங்களால் இந்த பரிசனை பெறுவதற்கு எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் வழங்கி எங்களை வழிநடத்திய மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் அவர்களுக்கும் துணை ஆணையாளர் அவர்களுக்கும் உதவி ஆணையாளர் அவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியக்கூடிய சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்களுக்கும்